பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கெவிப் திரைப்படம் அறிமுக விழால அமீர் அவர்கள் பேசினதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமீர் அவர்கள் இந்த திரைப்படத்தின் குழு சார்பாக தான் நான் பேச போறேன். அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் இங்க பேசுறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஜெய்பீம் படம் எப்படி கவர்மெண்ட் அளவுக்கு ரீச் ஆகி இருளர் மக்களுக்கு ஒரு பட்டா கொடுத்தாங்களோ அது மாதிரியான ஒரு திரைப்படம் தான் இந்த கெவி திரைப்படம். கெவி திரைப்படம் அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வியலை பத்தி தான் பேசுது. அந்த மக்கள் தன்னுடைய பேசிக் நீடை பூர்த்தி பண்ணணும்னாலே ஒரு 15 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கு. இயக்குனர் அமீர் அவர்கள் இந்த கெவி திரைப்பட குழு சார்பாக தான் நான் பேச போறேன். எப்படி ஜெய்பீம்ன்ற ஒரு திரைப்படம் மக்களிடையே மட்டும் இல்லாம அரசாங்கம் இடையும் கொண்டு போய் அங்கிருந்த இருளர் மக்களுக்கு ஒரு பட்டா கொடுத்து அங்கே உதவியா இருந்ததோ அது மாதிரி இந்த கெவி திரைப்படமும் அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வியலை பத்தின படம் தான். அது மட்டும் இல்லாம அமீர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கொட்டுக்காலின்ற திரைப்படம் ஒரு பிலிம் ஃபெஸ்டிவலுக்காக எடுத்த திரைப்படம். அந்த திரைப்படத்தை நீங்க திரையரங்குல கொண்டு வந்தீங்கன்னா இது மாதிரி மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வரதா செய்யும். எப்படி அந்த கொட்டுக்காலை மாதிரி கூழாங்கல்ன்ற திரைப்படம் ஓடிடியில ஒரு மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பை பெற்றதோ அது மாதிரி இந்த திரைப்படத்தையும் ஓடிடியில வெளிவர செஞ்சிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இயக்குனர் அமீர் அவர்கள் அந்த தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்து கிட்டத்தட்ட வினோத்ராஜ் அவர்களை கோத்து விட்ட செயல் தான் இதுன்னு சொல்றாரு. இப்போ சூர்யா அவர்கள் கருடன் மாதிரி ஒரு திரைப்படத்தை நடிச்சு கருடன் திரையரங்குல வெற்றியா ஓடினதுக்கு அப்புறம் கொட்டுக்காலின்ற திரைப்படம் ஒரு கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஆனால் அது மக்கள் பெரும்பாலும் அது தெரியாம உள்ள போகும் பொழுது சற்று ஒரு ஏமாற்றம்னே சொல்லலாம். இதை நம்ம கருடன் கூட கம்பேர் பண்ண வேணாம். அதே மாதிரி கொட்டுக்காளி திரைப்படத்தையும் வாழை திரைப்படத்தையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் கொட்டுக்காளி. ஒரு சர்வதேச அவார்ட் பெற்ற படம் கொட்டுக்காளி. இப்போ ஏன் கொட்டுக்காளி திரைப்படத்தையும் வாழை திரைப்படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்றோம்னா, கொட்டுக்காளி திரைப்படம் ஒரு வாழ்வியல் திரைப்படம், வாழை திரைப்படம் ஒரு சமூக நீதி பேசுற திரைப்படம். கொட்டுக்காளி திரைப்படத்துல உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது, வாழை திரைப்படத்துல உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னும் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் கலை.